رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு முடிவை, ஒரு கால அளவை, அஜலை வைத்திருக்கிறான். அந்த கால வாழ்க்கையை அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல்மார்களை அனுப்பி வேதங்களை கொடுத்து அவர்களுக்கான போதனைகளை, வழிகாட்டல்களை, சட்டதிட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு காட்டியிருக்கிறான். எந்த மனிதன் அந்த வழிகாட்டல்களை எடுத்து நடப்பானோ, அழகிய முறையில் எடுத்து நடப்பானோ, அவனுடைய முடிவு மிக சிறந்ததாக அமையும். எவன் அந்த வழிகாட்டல்களை புறம் தள்ளி அவன் நினைத்தவாறு அவனது மனம் என்ன சொல்கிறதோ அதே போன்று வாழ்வானாக இருந்தால் அவனுடைய முடிவு மிக மோசமாக இருக்கும் என்பதை நாங்கள் சென்ற கிழமை குத்பாவிலே பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த நோக்கத்தை சொல்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாங்கள் மரணத்தையும் அதே போன்று வாழ்வையும் தந்திருப்பது எதற்கென்று சொன்னால், உங்களில் யார் நல்லமல் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த வாழ்க்கை என்பது சோதனைக்குரிய வாழ்க்கை. அல்லாஹ் எங்களை பரிசோதிக்கிறான், நல்லதையும் காட்டி தந்திருக்கிறான். இது மோசமானது என்று நபிமார்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக காட்டியும் தந்திருக்கின்றான். யாரெல்லாம் நல்ல வழிகளை எடுத்து நடந்தார்களோ அவர்கள் நல்ல முறையில் அவர்களுடைய முடிவு ஆகியது. யாரெல்லாம் மோசமான வழியில் சென்றார்களோ அவர்களுடைய முடிவு மிக மோசமாக அமைந்தது என்பதை சம்பவங்களினூடாக எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே இருந்த மனிதர்கள், குறைஷிகள், அவர்களிலே யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்களோ ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அவர்களுக்கான விடயத்தை இந்த உலகத்திலே சொல்லிவிட்டார். யாரெல்லாம் மோசமான முறையில் நடந்தார்களோ, யாரெல்லாம் நபியுடைய பேச்சை கேட்கவில்லையோ, போதனைகளை சொன்ன நேரத்திலே யாரெல்லாம் புறந்தள்ளி நடந்தார்களோ அவர்களுக்கான முடிவையும் இந்த உலகத்திலே காட்டியிருக்கிறார். லனஸ்ஃபஅம் பின்னாசியா. அபூ ஜஹல் எப்படி கிடந்தான்? அபூ ஜஹல் நாங்கள் பத்ருடைய பத்ர் என்றாலே ஒரு கிணத்துக்கு ஒரு பெயர். அந்த யுத்தம் நடந்த இடத்திலே பத்ர் என்ற கிணத்தில் சில குஃபார் குறைஷிகளைச் சேர்ந்த அந்த காபிரான மனிதர்கள் கொல்லப்பட்டு அந்த கிணத்திலே போடப்பட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அழகிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால், குர்ஆன் சொல்கின்ற பிரகாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்தால் நிச்சயமாக நாங்கள் சொர்க்கம் செல்வோம். हम पिछले हफ्ते में जुमा में इंसान क्यों पैदा किया, वो किस तरह उसका जिंदगी वो गुजरना चाहिए, अगर अल्लाह के रसूल के अहकामात को, बातों को समझकर उसका जिंदगी में वो ले लेगा, उसका खातिमा अच्छा हो जाएगा. और उसी तरह जो अहकामात को पीछे हटकर उसका दिल किया चाहता है उसको वो जिंदगी में वो करते रहेगा, फिर वफात हो जाएगा, उसके बाद उसका खातिमा बहुत बुरी हो जाएगा. ये हम पिछले हफ्ते में देखा है. अल्लाह सुब्हानहु व तआला हमको इस दुनिया में, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में हमको ये बात साफ साफ बता दिया. किस्सा यानी क़सस में, खबर में हमको दे दिया. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के बातों को कौन कौन बंदा ले लिया. मसलन अबू बकर रज़ियल्लाहु ताला अन्हु, इन जो सहाबा किराम नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की बातों को समझकर उनके जिंदगी उस पर अमल किया. इस दुनिया में ही अल्लाह सुब्हानहु व तआला उनके बारे में क्या बताया, रज़ियल्लाहु अन्हुम व रज़ू अन. हम उनमें से राजी है, वो भी हमको राजी है, वो भी हमें मुझसे राजी है, मैं भी उनसे राजी हूं. इस तरह अल्लाह ने कुरान में बता दिया. और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में जो कुफ़ार कुरैश थे, वो लोग नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को बातों को न समझा, न उसका जिंदगी में नहीं लिया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को तंग किया. उसी ज़माने में हमको सबक दे दिया. बद्र किसको बोलते हैं? एक कुआं को बोलते हैं. इस कुआं में बद्र जंग में कौन कौन कुफ़ार कुरैश कत्ल किया गया है, उनके सारे जिस्म को उस बद्र में, इस कुआं में डाल दिया गया है. इसलिए अल्लाह सुब्हानहु व तआला हमको ये जिंदगी दिया है, ये वैसे हम जिंदगी गुजार के
फौत होने के बाद हमको उसके बाद नहीं, कुछ भी नहीं है, इस तरह नहीं समझना चाहिए। अल्लाह सुब्हानहु व तआला हमको बता रहे हैं, जो बंदा उसका जिंदगी अच्छी तरह गुजरेगा उसका क्या खातिमा होगा। இந்த மனிதன் இந்த உலகத்திலே அழகிய முறையில் வாழ்ந்தால் அவனுடைய முடிவு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவனுடன் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, எவருடைய புத்தகம் அவருக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அவருடைய வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, மனமான வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார். குதூஃபுஹா தானியா, சொர்க்கத்தினுடைய பழங்களுடைய குலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கு மாற்றமாக குலைகள் கீழாகவும் மேலாகவும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, நீங்கள் எனக்காக இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு என்னுடைய அஹ்காம்களை சட்டதிட்டங்களை அழகான முறைக்கு எடுத்து நடந்தீர்கள், எனவே நீங்கள் தாராளமாக இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிகளை ருசியுங்கள், இதில் இருக்கக்கூடிய மது ஆறு, பால் ஆறு, தண்ணீர் அனைத்தையும் குடியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் எல்லாரையும் கூப்பிடுவார். கிதாபியா, வாருங்கள் என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். இன்னி வனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு பெரிய ஒரு கேள்விகள் கேட்கப்படும். இன்னி வனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, ஆனால் அல்லாஹ் நடந்து கொள்ளவில்லை. நான் அழகிய முறையில் நடந்து வாழ்ந்ததால் எனக்கு பட்டோலையை வலது காலத்தில் தந்திருக்கின்றான், என்னுடைய வாழ்க்கை மனமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதற்கு மாற்றமான ஒரு மனிதன் அழகிய முறையில் நடக்காமல் அவன் மனது நினைத்தபடி வாழ்ந்து நடந்திருந்தால் அவனது பட்டோலை முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும், இடது கரத்தில் கொடுக்கப்படும். அவன் செல்லுவான், என்னுடைய சொத்து செல்வங்கள் உலகத்திலே வாழும்போது அழகான முறையில் இந்த கஷ்டத்தை அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு அதிகாரங்கள் இருந்தது, வேண்டிய ஒரு வேலையை நான் சுலபமாக முடித்துக் கொண்டிருந்தேன், அழகிய முறையில் நான் இந்த உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனால் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நான் வாழவில்லை, எனவே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹலக அன்னி சுல்தானியா மா அக்னா அன்னி மாலியா, எனக்கு எந்த ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் தருதில்லை இந்த உலகத்தில். அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், அவனை பிடித்து நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான். जो बंदा इस दुनिया में अच्छी तरह जिंदगी गुजारेगा, अल्लाह के अहकामात को उसके अमल में लेने के बाद और 5 वक्त नमाजों को पाबंदी के साथ अदा करके कुरान पढ़ के उसको समझ के उसका जिंदगी अच्छे गुजारेगा, अल्लाह सुब्हानहु व तआला उसके साथ आखिरत के दिन कैसे उसका मुआमला होगा, उसका किताब उसका सीधी हाथ में दिया जाएगा। वो उसके बाद अल्लाह उसको क्या बोलेगा, कुलू वशरबू हनीयम बिमा अस्लफ्तुम फिल अय्यामिल खालिया, इस दुनिया में जो हराम चीजों को आप हट कर आपका जिंदगी गुजारा, इसलिए इस आखिरा में आप किस भी चाहे पियो खाओ, आपके कोई हिसाब नहीं है। अगर जो बंदा उसका जिंदगी उसका नफ्स दिल किस तरह चाहता है उसी पर और अमल करेगा, वो इस दुनिया में कितना सहूलियत के साथ वो अमल जिंदगी गुजारे, वो आखिरत के दिन में काम में नहीं आएगा। वो बताया मा अगना अन्नी मालिया, मेरे अमवाल मेरे पैसा कुछ भी नहीं है, हलका अन्नी सुल्तानिया, मैं कितना कुदरत वाला आदमी था इस दुनिया में, अभी कोई भी नहीं आ रहा है, इसलिए उसको पकड़ के दौज़ख में डाल दिया जाएगा। इसलिए हमारे जिंदगी को अच्छी तरह हमको जिंदगी करना चाहिए, क्योंकि आखिरत के दिन हमारे जो कदम जो 2 पाँव हम हिल नहीं सकते, 4 सवालों तक अल्लाह पूछेगा। इसलिए அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய இந்த 2 கால்களும் அசைய மாட்டாது, 4 கேள்விகளை கேட்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உனது வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய், உனது பணத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எப்படி நீ செலவழித்தாய், உனது வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய், நீ படித்தவைகளில் எதை அமல் செய்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க இருக்கின்றான்। अल्लाह इस दुनिया में आपका जो जवानी था, इस जवानी को आप किस तरह फना किया, किस तरह उसका वक्त को आप गुजारा, और इसी तरह जो आप कमाया वो कमाने के बाद किस तरह उसको खर्च किया, इसके भी बारे में पूछेगा। और इसी तरह हमारे जिंदगी में हमारे जो यानी उम्र है ना, उम्र जिंदगी, उसको आप किस तरह जिंदगी गुजारा इस दुनिया में, इसके बारे में पूछा जाएगा। और इसी तरह जो आप हमारे अनबिया के वरसा में उलमा से और कुरान से जो चीज आप पढ़ा है उस पर आप क्या अमल किया। इसलिए हमारे ये सारे
बात को समझकर हमारे जिंदगी को अच्छी तरह गुजारना चाहिए. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சட்டதிட்டங்களை அழகான முறைக்கு நாங்கள் விளங்கி நாங்கள் என்ன விடயங்களை நாங்கள் நல்லவர்கள் மூலமாக கேட்கின்றோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடந்து அழகான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக.